அன்பே சிவம். ஸ்ரீதேவி சிவனடியாரின் கதை 3வது பகுதி. இப்போ எங்கள் வீட்டுக்காரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ எங்கள் வீட்டுக்கார் நல்ல மாதிரி வச்சுருக்கிறாருன்னு நம்பிக்கையோடு போனேன் நான். அப்புறமேட்டு முதல்ல எடுத்ததுமே என் செயினை கைட்ட சொன்னாங்க. கையில் கொடுத்தேன். செயினை கைட்டி வீட்டு கூட உள்ளே கூட நுழையில. முதல்ல செயினை கைட்டுன்னு சொன்னாங்க. கைட்டி கையில் கொடுத்தேன். அவங்க கடன்கள் ஒழியணுமா, கடன் வாங்கிட்டாங்களா, அதுக்கு கொடுக்கணுமா, அதை கொடுத்துட்டேன். இனிமே தெரியாது பொண்ணு நான். கடன்கள் ஒழியத்துக்கு அதை முதல்ல செயினை கைட்டு கொடுத்தேன். அப்புறம் ஒரு வருஷ காலம் அவர் குணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷ காலம் ஆகுது. அவர் பயங்கர குடிகாரராம், சீட்டாராம். அது எனக்கு தெரியாது. என்கிட்ட நல்ல ஒரு வேஷம் போட்டார். வேஷம் போட்டு அவர் என்னை விட, நான் 18 வயசு, அவருக்கு 35 வயசு. ஏணி வச்சாலும் எட்டாத வயசு. அது எனக்கு தெரியாது, அதுவும் தெரியாது. சரி, அப்பா அண்ணன் தம்பிலாம் கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சின்னு அந்த இதுவில் நான் வாழணும்னு ஆசைப்பட்டு அதோட இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு நினச்சின்னு. அதுக்கப்புறம் காலகட்டம் போச்சு. ஒரு 3 மாதம் காலகட்டம் ஆச்சு. ஒரு நகையாக அது கட்டியும் போயிடுச்சு. நெக்லஸ் போச்சு, ஒன்று கம்பல், அது மாதிரினா ஒன்று கைட்டி கோயிலில் கொடுத்துட்டேன். அப்புறமேட்டு நான் மாதமாக இருக்கிறதுக்கு ஒரு 10 நாள் தள்ளுச்சு. அப்போ என்ன பண்ணார் இவர், திடீர்னு என்னை 10 நாள் தள்ளிச்சு. அப்புறமேட்டு அது இதுவாகிடுச்சு. 10 நாள் தள்ளிட்டு அது எனக்கு தெரியாது. அது எப்படி வருது, என்ன கதைன்னு எனக்கு தெரியாது. அது சின்ன பொண்ணு, எனக்கு 18 வயசுக்குன்னா தெரியும். அது தெரியாது, அதை பற்றியெல்லாம் எனக்கு அனுபவம் கிடையாது. அப்புறம் இவர் என்ன பண்ணார், செம போதை போட்டு பலார்னு அரைஞ்சார். என்ன எதுக்கு அடித்தார், ஏன் அடித்தாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு உடம்புலாம் பயம் வந்துடுச்சு. அப்புறமேட்டு எங்கள் மாமியார் கூட போய் படுத்துனேன். நான் பயந்து போயிட்டேன் நான். அப்புறமேட்டு கூப்பிட்டு இன்னும் எனக்கு பயம் போகிறதுக்கு. அப்போ கூட கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீ குழந்தைய கழிச்சிட்டி அப்படின்னு. நான் ஏன் கழிச்சேன், எனக்கு அந்த குழந்தையா இருக்குதுன்னே தெரியாது எனக்கு. அப்புறமேட்டு இப்படி தான் குழந்தை நின்னா இதுன்னா அடுத்த இது குழந்தை அந்த மாதிரி தள்ளி போகும்போது பத்திரமா பார்த்துக்கினேன் நான். அந்த மாதமாக ஆகிறதுக்காட்டியும் நான் மொத்த நகையும் அழிச்சிட்டாரு. அப்புறமேட்டு குழந்தை 9ஆம் மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் என்னை அமுச்சு விட்டாங்க. அந்த 9 மாதம் வரைக்கும் அவர் தண்ணி அடிக்கிறது, சீட்டு ஆடுறது, வீட்டுக்கு சரியாக வரமாட்டார். அப்பயே அவர் அப்படி தான் இருந்தார். சரி, அப்படி இருந்தால் கூட சரி, ஒரு குழந்த பிறந்த பிறகு தெரிஞ்சிடுவார் அப்படி பார்த்து தான் அவர் கூட அப்படியே. ஆனால் நல்ல மனுஷன். ஏன்னா அவங்க அம்மாவை நல்ல மாதிரி பார்த்துப்பார் அவர். அதனால் அவர் நல்ல மனுஷன். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிது. ஏன்னா அம்மாவை நல்லா பார்த்துன்னா எனக்கு பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா எனக்கு அம்மா கிடையாதுல்ல, அதனால் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறமேட்டு எங்கள் அண்ணன் தம்பிலாம் என்ன பண்ணாங்க, எனக்கு வீடு வாசல்கள் இல்லை, அது கட்டி எங்கள் வீட்டெல்லாம் விற்றுட்டாங்க. என்னை எப்போ அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சுன்னு எங்கள் வீட்டெல்லாம் விற்று எல்லாரும் ஒரு மூலையில் போயிட்டாங்க. ஒரு மூலையில் போயிட்ட பிறகும் என்னை எங்கள் அத்தை வீட்டில் எடுத்து சீமந்தம் பண்ணிட்டு எங்கள் அத்தை வீட்டில் விட்டாங்க. எங்கள் அத்தை வீட்டில் விட்டு எங்கள் அத்தை தான் பார்த்துக்கிச்சு. என்ன சீமந்தம் இது பண்ணி குழந்த பருவெல்லாம் பார்த்துக்கினா அவங்களுக்கு காசு எல்லோரும் கொஞ்சம் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு கொடுக்குறது, ஒருத்தர் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்குதுன்னு ஒருத்தராக பிரிச்சுக்கினாங்க. எப்படியோ அவங்க அவங்க இதுவை நிறைவேற்றிட்டு அதோடு என் காலம் அவங்க குழந்த 5 மாதம் ஆச்சு. எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் கொஞ்சம் காசு போட்டு அண்ணா கயிறுன்னு கொலுசுன்னு அப்படின்னு எடுத்து போட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. என்ன வீட்டுக்கு அமுச்சு விட்டது எங்கள் அப்பா தனி மனமாக செய்யலை. எங்கள் அப்பா போய் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டார். அது சொல்லக்கூடாது நம்மளுக்கு. அதெல்லாம் என் கதையை தான் நான் சொல்கிறேன். என் அண்ணன் தம்பி கதையை யாரும் கதையை சொல்கிறேன்.
என் கதையை மட்டும் நான் சொல்ல வரேன். அவங்க இப்படி இருந்தாங்க, எங்கள் அப்பா இப்படி இருந்தாருன்னு சொல்ல வரல. நான் எப்படி இருந்தேன், நான் எவ்வளோ லோல் பட்டேன், ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு பெண் எவ்வளோ லோல் படன்றதை நான் உலகத்துக்கு சுட்டி காட்டுறதுக்கு தான் இதை பண்ணுறேன். அப்புறமேட்டு நான் பண்ணேன். அப்புறம் இட்டுன்னு வந்தாங்க குழந்தைய பார்த்துக்கிது. அப்புறம் இவர் வேலைக்கே போக மாட்டார். அப்போ நான் கேட்பேன், இந்த மாதிரி வேலைக்கு போகலன்னா எப்படி, குழந்த வர பிறந்துடுச்சு அண்ணா. அப்புறம் சீட்டு விளையாடுவார். போய் நைட்டெல்லாம் அங்கேயே தங்கிட்டு சீட்டு ஆடின காசு தான். எனக்கு அந்த காசெல்லாம் பிடிக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட, மோகன் டாக்டர்கிட்ட வேலை செஞ்சார். அதையே விட்டுட்டு லாரிக்கு போனார். லாரிக்கு போயிட்டு வேலை பார்த்தாரு. அது வாரத்தில் ஒரு நாள் தான் வருவார். அந்த மாதிரியெல்லாம் இருப்பார். அது ஒரு 2 வருஷ காலம் அப்படியே முடிஞ்சிடுச்சு. அப்புறம் என் பொண்ணு பர்த்டே கட்டி ஒரு குழந்தை எனக்கு நின்றுட்டு கலைஞ்சிடுச்சு பொழுது, அதுவும் எனக்கு தெரியாது. அப்புறம் அவர் கேட்குற கேள்விங்கெல்லாம் அசிங்கமாக தான் கேட்பார். நல்ல வார்த்தைங்களாம் கேட்க முடியாது. எப்படின்னா என்ன எப்படி தத்திரம் பிடிச்ச நாய் பார், இன்னொரு குழந்தைய கழிச்சிச்சு, நானும் கழிச்ச மாதிரி அப்புறம் கேட்பார். அப்புறமேட்டு அதெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். சரி, நம்மளுக்கு விதி இல்லை, தலையெழுத்து நம்ம நினச்சிக்கின்னு அப்படியே அவர் கூட பிரயாணம் பண்ணேன். அப்புறம் அந்த குழந்தைக்கு ஆனால் 5 வருஷ காலம் வச்சுக்கிட்டு அவருக்கு ட்ரெஸ் எடுத்துப்பார், அவருக்கு ஷூ எடுத்துப்பார், அப்படியே செய்வாரே தவிர எனக்குன்னு ஒன்று கூட செய்ய மாட்டார். அங்கே கொடுக்கணும், எனக்கு அப்படி தான் இருந்தது. சரி, நம்ம தலையெழுத்து வந்துட்டோம், வாழ்ந்தாகணுன்ட்டு நான் நினச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவார், எதனா வாங்கின்னு வந்தால் கூட பக்கத்தில் அவங்க தம்பி பொண்டாட்டி இருக்குது பொழுது அங்கே கொடுத்துட்டு தான் இங்கே எடுத்து தருவார். அவங்க அம்மாவுக்கு கொடுத்தா நான் ஊற்றுப்பேன். பக்கத்தில் அண்ணன் தம்பி பொண்டாட்டிக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் எடுத்து தருவார். சரி, நான் சொல்லுவேன்னா உங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறது நான் சந்தோஷப்படுவேன். அவங்க தம்பி பொண்டாட்டி கொடுக்குறேன்னா அது உலகம் என்ன நினைக்கும், தப்பாக தானே நினைக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு நான் அப்படி தான் கொடுப்பேன்னு எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டு மீதி எடுத்துகிட்டு வருவேன். அதை நான் என்ன சொல்லுவேன்னா, என்கிட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடு. அடுத்தவங்க பார்க்குறவங்க தப்பாக பேசுகிறது எனக்கு என்னவோ கஷ்டமாக இருக்குதுன்னு அந்த பழியை டபால்னு என் மேலே பற்றி நீ இப்படியாப்பட்டவா அப்படியாப்பட்டவன்னு என்னை அசிங்கமாக பேச ஆரம்பித்தார். அதோடு சண்டைகள் ஆரம்பிச்சிச்சு. அப்புறமேட்டு அவங்க இந்த ஒன்று கலைஞ்சோடனே இன்னொன்று பாப்பா நிற்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நின்றுட்டு இதோட ஆப்ரேஷன் பண்ணிடணுன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த பாப்பாவை நல்லா வளர்த்து இது பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறமேட்டு அவர் வேலைக்கே சுத்தமாக போகாத வீட்லேயே உக்காந்துன்னு லாரிக்கு போகிறதும் அதுக்கு போகிறதும் இன்னும் ஒரு நாளைக்கு 30 ரூபா தான் கொடுப்பாரு. அந்த 30 ரூபாயில் நான் என்ன பண்ணுவேன், அந்த இது உக்காஞ்சிக்கின்னு 30 ரூபாயில் 20 ரூபா செலவு பண்ணுவேன். மீதி 10 ரூபா பண்டு கட்டுவேன். பண்டு கட்டி வருஷத்தில் ஒரு நகை எடுப்பேன். இந்த மாதிரி நான் ரொம்ப சிக்கனம் ஜாஸ்தி. நான் ரொம்ப சிக்கனம், அதிகமாக வாங்கி தின்ன மாட்டேன். அப்படின்னா நான் ரொம்ப சிக்கனமாக தான் பயன்படுத்துவேன் எதுவாக வந்தாலும். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஆடம்பரம். அந்த மாதிரி அவர் எல்லாம் காஸ்ட்லியான பொருள் தான் வாங்குவார். நான் வாங்குறதெல்லாம் நாளைக்கு யூஸ் ஆகணும், நான் காஸ்ட்லியாக போட்டாலும் அதே தான், இதுவாக போட்டாலும் அதே தான்ட்டு அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி அவர் பண்ணுவார். சரின்னு அப்படியே காலகட்டம் போச்சு. அப்புறம் பாப்பா பிறக்க மாச்சு. பக்கத்தில் சரசுன்ற ஒரு பொண்ணு எங்கள் பாப்பா மாதம் ஆயிடுச்சு. அப்போ அந்த நிற மாதம்ன்ற பிறகு பக்கத்தில் சொந்த பந்தங்களும் வரல, என் அண்ணன் தம்பி யாருமே வரல. 2வது குழந்தைக்கு என்னை இட்டுன்னு போல் யாருமே பார்க்கவும் பார்க்கல. அப்போ இருக்கும்போது எல்லாம் கை கழுவிட்டாங்க. எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் என்ன, எங்கள் அப்பாவும் கை கழுவிட்டார். அப்போ இருக்கும்போது என்ன பண்ணுவார், இந்த இது எங்கள் அப்பாவுக்கு சொன்ன யாருமே இட்டுன்னு போகிற மாதிரி தெரியல என்ன. அப்புறமேட்டு இங்கேயே பிரசவம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் பக்கத்தில் சரசுன்ற பொண்ணு எனக்கு பிரசவத்துக்கு இதுலேருந்து அந்த குழந்த பிறக்கிற வரைக்கும் என் கூடயே இருந்தது. அதுக்கு ஒரு நன்றி கடன் நம்ம செலுத்தணும் அப்படின்னு ஏதோ ஒரு நன்றி கடன் என்னைக்குன்னா அவளுக்கு நன்றி கடன் செலுத்துகிறோன்னு நினச்சிக்கின்னு என் மனசளவில் நான் இருந்துக்கின்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உயிரை மீட்டு தர ஒரு பொண்ணு இல்லை அது அப்படின்னு ரொம்ப உதவி பண்ணிச்சு எனக்கு. அப்புறம் அதோடு என் குழந்தை பெற்று எடுத்துட்டேன் நான். என் கொத்தமிட்டேன். அந்த போராட்டத்துலேயே அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு அதே போராட்டத்தில் 3 வயசு வரைக்கும் பையனை வளர்த்து ஆளாக்குனேன். பையன் பிறந்தான், பொண்ணு பிறந்தா ஸ்கூலுக்கும் அதுக்கு இதுக்குன்னு பிச்சை எடுக்காத குறைய அவர்கிட்ட இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை பண்ணுங்கன்ட்டு அப்பப்போ பிச்சை எடுப்பேன் நான். அது பிச்சை எடுத்து வாங்கி கொடுப்பாரு. அப்படியே இருந்து
ஒரு 3 வருஷ காலம் வந்து போயிடுச்சு. மொத்தம் 5 வருஷ காலம் அவர் கூட வாழ்ந்தாச்சு. வாழ்ந்து முடியிற நேரத்தில் அவர் வந்து அதுக்கப்புறமேட்டு மற்ற கதையை வந்து அப்புறம் சொல்கிறேன். ஏன் நான் என்னை இறைவனை சாட்சியாக வச்சதுன்னா, ஐயன்தான் என்னை படிச்சிருக்கிறாரு. ஐயன்தான் எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்துருக்குறாரு. இது மேலே வந்து என்னை எவ்வளோ போராட வச்சுக்கிறாரோ வாழ்க்கையில் எல்லாமே எல்லாமே இவரோட துணையை வச்சுன்னு தான் நான் போராடி இருக்கிறேன். என்னை படைச்சது எதுக்கு படைச்சாருன்னே எனக்கு தெரியல இது வரைக்கும். நான் அதனால தான் இப்போ வந்து இறைவனுடையோட மக்களுக்கு என் கருத்தை நானே சொல்லணும். நான் யாரும் வந்து என்னை வந்து இப்போ தவறாக கூட சித்தரிக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா உதவியோடு, எங்கள் அப்பன் துணையோடு, எங்கள் அப்பன் காலடியில் இதை சமர்ப்பிக்கிறேன். அன்பே சிவம், நல்லது செய்வோம், நலமுடன் இருப்போம். சித்தராலயம் போவோம், இறைவன் அழுவோம். தேவையில்லாத கள்ளி செடியை வளர்க்காதீங்க. ஆன்மீகன்ற போர்வையை நீங்களே சுமக்காதீங்க. அன்பே சிவம்.